இந்த வகையில் ஹவா என்று அழைக்கப்படுகின்ற ஆசைக்கு ஒருவர் கட்டுப்படாமல், அதற்கு அடிமைப்படாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆரம்பமாக ஆசை கட்டுப்படுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை அவர் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். ஆசைக்கு பின்னால் செல்வதனால், ஆசை கட்டுப்படுவதனால், அதற்கு அடிமைப்படுவதனால், மனம் சொல்வது போல் நடப்பதனால் எப்படியான மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதனை அடிக்கடி நினைவுபடுத்துவது, இது இந்த ஆபத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு பெரிய அளவில் துணை புரியும். இரண்டாவதாக, ஆசைக்கு பின்னால் செல்கின்ற, ஆசைக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற, எப்போதும் தமது மன இச்சைகளுக்கு பின்னால் செல்கின்ற மனிதர்களுடனான தொடர்புகளை, உறவுகளை குறைத்து கொள்ளல், முழுமையாக துண்டித்துக் கொள்ளல் எல்லா வகையிலும் சிறந்தது. உலக ஆசைகளுக்கு பின்னாலும் இச்சைகளுக்கு பின்னாலும் செல்லக்கூடியவர்களுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்வது, அவர்களுடனான நட்பை குறைத்துக் கொள்வது அல்லது முழுமையாக அறுத்துக் கொள்வது, மறுபக்கத்தில் நல்ல மனிதர்களுடனான, சாலிஹான மனிதர்களுடனான, சீராக தமது வாழ்க்கை அமைத்துக் கொண்ட மனிதர்களுடனான உறவுகளை வளர்த்துக் கொள்வது, இது பெரிய அளவில் மனிதன் ஆசைக்கு பின்னால் அல்லுண்டு செல்லாமல் இருப்பதற்கு துணை புரியும். நல்ல ஒரு உறவை வளர்த்துக் கொள்வது, நல்ல சுஹபத்தை ஏற்படுத்திக் கொள்வது, நல்ல ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்வது. மூன்றாவதாக, அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை, பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நாம் ஆசையை கட்டுப்பட்டு நடப்பதனால் எவ்வளவு பயங்கரமான தண்டனைக்கு அல்லாஹ்வினால் உட்பட வேண்டி இருக்கும் என்பது பற்றி அறிவது, சுவனத்தை ஆசிப்பது, நரகத்தை நினைத்து பயப்படுவது, இதன் மூலமாகவும் ஆசை கட்டுப்படும் இந்த நிலையிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக, ஆசைக்கு கட்டுப்படுகின்ற, ஆசைகளுக்கு அடிமைப்படுகின்ற மனிதர்களை திருத்துகின்ற, சீர்படுத்துகின்ற பொறுப்பு அடுத்தவர்களுக்கு இருக்கிறது. அதுவும் ஒரு வழி, ஆசையை கட்டுப்படும் நிலையிலிருந்து விடுபடுவதற்கு வழி. உதாரணமாக, அவ்வாறு ஆசைகளுக்கு பின்னால், இச்சைகளுக்கு பின்னால் ஓடுகின்ற ஒருவரை அடுத்தவர்கள் சற்று கவனிக்க வேண்டும், அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அவருக்கு முன்னால் நல்ல முன்மாதிரிகளை காட்ட வேண்டும். உதாரணமாக, அவர் எந்நேரமும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு பக்கத்திலிருந்து நாம் குர்ஆனை சற்று ஓத வேண்டும். வெறும் பேச்சினால் மாத்திரமல்ல, நடத்தையினால். அவர் தொழுகை நேரம் வந்ததன் பின்னாலும் தொழுகைக்கு செல்லாமல் சாய்ந்து கொண்டிருக்கிறார், ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார், நாம் தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று எழும்பி தொழுகைக்காக செல்ல வேண்டும். மோசமான விஷயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்திலிருந்து எழும்பி சென்று விட வேண்டும். புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வீணான விஷயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள், அந்த நேரத்தில் நாம் எமது அதிருப்தியை காட்டி அந்த இடத்திலிருந்து அகன்று செல்ல வேண்டும். இதுவும் அவர்களிலே மாற்றம் வருவதற்கு காரணமாக இருக்கும். சில போது அவர்களை கண்டிக்க வேண்டியிருக்கும், மற்றும் சில போது அவர்களை பகிஷ்கரிக்க வேண்டியிருக்கும், இன்னும் சில சந்தர்ப்பங்கள் அவனான உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இவற்றுக்கூடாக, இவற்றின் மூலமாக அவர்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த, ஒரு ஆசைகளுக்கு பின்னால் அல்லுண்டு செல்கின்ற அவர்களுடைய போக்கிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்கலாம். அடுத்ததாக, இவ்வாறு ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்களுடைய கதைகளை அடிக்கடி நாம் நினைத்து பார்க்க வேண்டும், தேடி படிக்க வேண்டும், பிறரிடம் போய் கேட்க வேண்டும். ஆசைகளுக்கு அடிமைப்படுவதனால் எப்படிப்பட்ட பெரிய விபரீதங்கள் மனிதர்களுக்கு வரலாறு நடிகளும் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு நிறைய எக்கச்சக்கமான உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சில மனிதருக்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொடுத்திருப்பான். இந்த ஆசைகளுக்கு பின்னால், இச்சைகளுக்கு பின்னால் அல்லுண்டு சென்ற காரணத்தினால் ஆரம்பத்தில் அவர்கள் சற்று இன்பம் அனுபவித்தாலும் இறுதியில் அவர்கள் பெரும் துன்பத்தில், துயரத்தில் மாட்டிக்கொள்வார்கள். மாத்திரமல்ல, தங்களையே அழித்துக் கொள்கிற நிலை வரும். உதாரணமாக, இப்போ இந்த நாட்டிலே
வாழ்ந்த அந்த அவனோட பேர் டொட்டிஃபைடா, ஆமாம், அந்த அந்த இளைஞனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இளைஞனுடைய முடிவு, ஆசைக்கு பின்னால் போனதன் விளைவு விபரீதம் எவ்வளவு பயங்கரமாக அமைந்தது என்பதை உலகத்தில் மறுமைக்கு முன்னால் உலகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் வருத்தப்படக்கூடிய, அனுதாபப்படக்கூடிய, கவலைக்குரிய ஒரு முடிவுதான் மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆசைக்கு பின்னால் சென்று நாசமானவர்களுடைய வரலாறுகளை, கதைகளை நாம் அடிக்கடி பார்க்க வேண்டும். மறுபக்கத்தில் ஆசைகளை அடக்கி, இச்சைகளை அடக்கி, ஆசைகளுக்கு முன்னால் போராடி தமது ஆத்மாக்களை வென்றவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர்கள் ஆசைகளுக்கு முன்னால் அடங்கி விடாமல், ஆசைகளுக்கு பின்னால் போய் அழிந்து விடாமல் தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். இத்தகைய மன உறுதியும் மனோ வலிமையும் ஆன்மீக பலமும் ஆன்ம பலமும் அவர்களுக்கு இருந்தது. எந்த வழிகளில், எந்த முறைகள் அவர்கள் ஆசைகளுக்கு பின்னால் செல்லாமல் தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் என்பது பற்றி, அத்தகையவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் தேடி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அதுவும் ஆசைகளுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு பெரிய அளவில் நமக்கு துணை புரியும். அடுத்ததாக, உலக வாழ்க்கையில் உள்ள ஈடுபாட்டை, தீவிர ஈடுபாட்டை குறைத்து மறுமை வாழ்க்கையோடு தொடர்பான ஈடுபாட்டை அதிகரித்து கொள்ளல். உலகத்துடனான தீவிர ஈடுபாடு எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர்ந்து அடிக்கடி அது பற்றி தனக்குத்தானே எச்சரிக்கை செய்து கொண்டு மறுமையுடனான உறவை வளர்த்து கொள்வது. இவை அனைத்துக்கும் அப்பால், இவை அனைத்துக்கும் அப்பால், இவை அனைத்துக்கும் மேலால் அல்லாஹ்வுடைய உதவியை எப்போதும் நாடுவது. யா அல்லாஹ், ஆசைக்கு பின்னால் அல்லுண்டு சென்று விடாமல், ஆசைக்கு நான் அடிமைப்பட்டு விடாமல், இச்சைக்கு நான் அடிமைப்பட்டு விடாமல் என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடம் உதவி கோரிய வண்ணமே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஹதீஸ் குதுசி, யா இபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைத்துஹு, எனது அடியார்களே, நீங்கள் அனைவரும் வழிகாட்டிருக்கிறீர்கள், நான் யாருக்கு வழிகாட்டுகிறேனோ அவர்களை தவிர. ஃபஸ்தஹ்தூனி அஹதிக்கும், நீங்கள் என்னிடம் நேர் வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர் வழி காட்டுவேன். எனவே அல்லாஹ்விடம் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ரஹ்மானான அல்லாஹ்வுடைய ஹிதாயத் இல்லை என்றால், வழிகாட்டல் இல்லை என்றால் எங்களால் எதுவும் சாதிக்க முடியாது, எம்மால் எதுவும் சாதிக்க முடியாது. எனவே அல்லாஹ்விடம் அடிக்கடி, யா அல்லாஹ், எனக்கு நேர் வழியை காட்டி விடு, என்னை வழிகெடுத்து விடாதே, ஆசைகளுக்கு அடிமைப்படும் நிலையை ஏற்படுத்தி விடாதே, எனது உள்ளத்தை உறுதிப்படுத்து. சூரத்துல் ஃபாத்திஹாவிலே தொழுகையின் போது ஒரு நாளைக்கு 17 தடவைகள் அல்லாஹ்விடம் இதைத்தான் கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன? நேரான பாதை என்றால் என்ன? ஆசைகளுக்கு பின்னால் செல்கின்ற அந்த வழிகேடான பாதை அல்ல, சீர்கட்ட பாதை அல்ல, நேரான பாதையில், சரியான பாதையில், மறுமை நோக்கிய பாதையில், சுனத்தை நோக்கிய பாதையில், இச்சைகளுக்கு அடிமைப்படாத அந்த பாதையில் எங்களை சீராக நடாத்துவாயாக கேட்கிறோம். இதை உணர்ச்சி பூர்வமாக அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எந்த கட்டத்திலும், எந்த நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு என்னை இழந்து விடாத, எனது ஈமானை இழந்து விடாத, இந்த ஈமானிய பாதையில் இருந்து, ரப்பானிய பாதையிலிருந்து நான் விலகி விடாத வண்ணம் என்னை பாதுகாத்து அருள் புரிவாயாக என்று கேட்க வேண்டும். அல்லாஹ்வே சொல்கிறான், நீங்கள் அனைவரும் வழிகாட்டில் இருக்கிறீர்கள், நான் யாருக்கு நேர் வழி காட்டினேனோ அவர்களை தவிர என்னிடம் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்கிற ஹதீஸ் இது. அடுத்ததாக சகோதரர்களே, சகோதரிகளே, முஜாஹதத்து நஃப்ஸ், ஆசைகளிலிருந்து, இச்சைகளிலிருந்து விடுபட்டு, ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்வதற்கு மற்றும் ஒரு வழி முஜாஹதத்து நஃப்ஸ். எப்போதும் எம்மோடு நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும், எமது ஆத்மாவோடு, எமது உள்ளத்தோடு போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதனை நாங்கள் முஜாஹதத்து நஃப்ஸ் என்று சொல்லுவோம். உள்ளத்தோடு போராடி கொண்டிருக்க வேண்டும், ஆசைகளோடு போராடி கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் இந்த ஒரு போராட்டம் எமக்குள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வெளியே நடக்கிற போராட்டங்களை விட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறாத எவனும் வெளி போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது.
தனது ஆத்மாவுடனான உள்ளத்துடனான போராட்டத்தில் வெற்றி பெறாத எவரும் தன்னுடைய வாழ்க்கையில் வெளி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எனவே எப்போதும் எமது ஆத்மாவை அடக்கி ஆள்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். தனது ஆத்மாவை வென்றவன், ஆசையை வென்றவன், இச்சையை வென்றவன் தான் உண்மையிலே பெரிய வெற்றி பெற்றவன். அடுத்ததாக எப்போதும் ஒரு பெரிய உண்மையை நினைத்து பார்க்க வேண்டும், அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். உண்மையான சந்தோஷம், உண்மையான நிறைவு, உண்மையான அமைதி அல்லாஹ் ரசூலுடைய வரையறைகளை பேணி நடப்பதில் தங்கியிருக்கிறது. மனம் சொல்லும் விதத்தில் நடப்பதில் அல்ல, மனம் போன போக்கில் வாழ்வதில் அல்ல, ஆசைகளுக்கு கட்டுப்படுவதில் அல்ல, இச்சைகளுக்கு பின்னால் செல்வதில் அல்ல. மாற்றமாக எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ, சொல்லப்பட்டதோ, விதிக்கப்பட்டதோ அதற்கு கட்டுப்படுவதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. மனிதன் ஏன் ஆசைக்கு பின்னால் போகிறான்? ஏன் போகிறான்? அதில் சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறான், அதில் இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறான், அதில் சுகம் இருக்குதுன்னு நினைக்கிறான். பார்க்குற பார்வைக்கு ஆசையை கட்டுப்படுறது தான் சுகம் இருக்குது, இன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிறைவிக்கு. அதனால் உண்மை அல்ல. உண்மை என்னென்றால் ஆசையை கட்டுப்படுத்தி, இச்சையை கட்டுப்படுத்தி, அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுகிற போது, குர்ஆன் ஹதீஸை கட்டுப்படுகிற போது, இறை சட்டத்தை கட்டுப்படுகிற போது அதால் வருகிற சந்தோஷம், அதால் வருகிற நிறைவு, அதால் வரக்கூடிய இன்பம் தான் உண்மையான, நிலையான, நிரந்தரமான, யதார்த்தமான இன்பமாக, சுகமாக, அமைதியாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஃபமன் இத்தபா ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. அல்லாஹ் சொல்றான் சூரத்து தாஹா 123 எவர் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகடவும் மாட்டார், வலா யஷ்கா, அவருக்கு துன்பம் வரவும் மாட்டாது. எவர் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகடவும் மாட்டார், அவர் துன்பப்படவும் மாட்டார், கஷ்டம் ஏற்படவும் மாட்டார் அவருக்கு. உண்மையில் ஒரு ஹராமான மார்க்கத்தில் விளக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒன்றில் அடைகிற இன்பத்தை விட 2 ரக்காத் தொழுகையில் அடைகிற இன்பம், சற்று குர்ஆனை ஓதுவதில் ஏற்படுகிற இன்பம், திக்ர் செய்வதில் ஏற்படுகிற இன்பம் மிகப்பெரிய இன்பம். ஆனால் ஆரம்பத்தில் அது இன்பமாக இருக்காது. அதனால்தான் ஆரம்பகால இமாம்கள் ஒருவர் சொன்னார், சில போது நான் முன்பும் இதை சொல்லியிருக்கலாம், நான் 20 வருடங்கள் குர்ஆனோடு போராடினேன். குர்ஆனோடு 20 வருடங்கள் நான் போராடினேன். 20 வருடங்கள் குர்ஆனிய இன்பத்தில் நான் திளைத்தேன். முதல் 20 வருடங்களும் குர்ஆனோடு எனக்கு ஒரு போராட்டம் தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டப்பட்டு தான் குர்ஆனோடு நான் தொடர்பு வைத்திருந்தேன், சிரமப்பட்டு தான் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தேன். ஆனால் இறுதி 20 வருடங்களும் குர்ஆனிய இன்பத்தில் நான் அப்படியே மூழ்கி போனேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே எப்போதும் இதனை நினைத்து பார்க்க வேண்டும். மார்க்க வரம்புகளை பேணி வாழ்வதில் இன்பம் இருக்கிறது, அதான் உண்மையான இன்பம். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய வாக்க பாருங்க, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றாரோ அவர் வழிகட மாட்டார், அவருக்கு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை. சூரா தாஹா 123 சூரத்துல் பக்ராவில் 38 சொல்கிறது, ஃபமன் தபிய ஹுதாய, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் இல்லை. யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அச்சம், பயம் இல்லை, கவலையும் கிடையாது. மனிதனுக்கு என்ன வேணும்? கவலை இல்லாத வாழ்க்கை வேணும், அச்சம் இல்லாத வாழ்க்கை வேணும், மனதுக்கு சந்தோஷம் வேணும், துன்பம் இருக்கக்கூடாது, இன்பம் இருக்க வேணும். இவை அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வாக்களிக்கிறான், அவனுடைய வழியை பின்பற்றும் போது அது கிடைக்கும் என்று. எனவே இந்த வகையில் 10 வழிகளை சொன்னோம். அதாவது ஹவன் நஃப்ஸுக்கு கட்டுப்படுகிற, ஆசைக்கு கட்டுப்படுகிற இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு 10 வழிகள் உண்டு என்று சொன்னோம். 10 வழிகளா? ரைட். இந்த 10 வழிகளையும் பின்பற்றுவதற்கூடாக, கடைபிடிப்பதற்கூடாக நிச்சயமாக ஆசையை கட்டுப்படுற, ஆசைக்கு அடிமைப்படுற இந்த நிலையிலிருந்து விடுபட்டு மனிதன் ஈடேற்றம் பெறலாம், தனது ஆன்மீக பயணத்தை மிகவும் வெற்றிகரமாக தொடரலாம். சுருக்கமாக நான் இந்த பகுதியை சொல்லி முடித்தேன்.